புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 18th சீசனோட செகண்ட் டே இன்னைக்கு 2 மேட்ச் நடக்கிறதுக்கு. எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர், அப்புறம் தி எல் கிளாசிக்கோ, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மேட்ச் சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. இந்த 2 மேட்ச் பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் வி கிரி இருக்காரு, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 2 மேட்ச், எஸ், எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர், எம்ஐ விசஸ் சிஎஸ்கே. எஸ். நீங்க எந்த மேட்ச் ஆர்வமா எதிர்பார்க்க? சம்மர் ஆரம்பிச்சிட்டு ஹீட்டு, இந்த ஐபிஎல் ஹீட் வேற சேர்ந்து பயங்கரமா இருக்க போகுது நாளைக்கு. இப்போ என்னன்னா இதுல முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மத்தியானத்தில் விளையாடுறாங்க. தட் இஸ் ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஆமாம். அது வந்து அந்த மேட்சை வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா செகண்ட் மேட்ச் நைட் 7:30 ஆரம்பிக்குது. வந்து கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது 2 பேரும் சாம்பியன்ஸ், 5 டைம் அடிச்சிருக்காங்க. ஓகே. ரியலாகவே அந்த மேட்ச் வந்து உலகம் ஃபுல்லாக எதிர்பார்ப்போம் அந்த மேட்ச்சை. அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய மேட்ச், செகண்ட் மேட்ச். கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா வந்து மும்பையில் இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு. பும்ராவும் வந்து ஒரு 2-3 மேட்ச்சுக்கு இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் சாலிடான ஒரு 2 பவுலரை வந்து மிஸ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக வந்து பும்ரா மிஸ் பண்ணுவாங்க. பும்ரா வந்து லெஜண்ட். T20க்கு வந்து அவர் பெஸ்ட்டாக பவுலர். அவர் கொஸ்டினே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஎல் ப்ரொடியூஸ்ட், அது மாதிரி சொல்லலாம். இப்போ ஐபிஎல்ல பெஸ்ட் பவுலர்னு பார்த்தாக்கா நம்ம வந்து மல்லிங்கா சொல்லலாம், சுனில் நாராயண் சொல்லலாம், பும்ரா, அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள், பிராவோ, அது மாதிரி. அதில் பும்ரா டாப் பவுலர், அது கொஸ்டினே கிடையாது. இல்லை மிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்க? மும்பை கண்டிப்பாக எவ்வளோ பேச்சே கிடையாது, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு பதிலாக தீபக் சாகர், ரீஸ்டாப்லி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலுமே மெயினாக பும்ராவோட அந்த இம்பாக்ட்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப கரெக்டு. பும்ரா இருந்தாலே பேட்ஸ்மேன் பயப்படுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆஸ்திரேலியா எப்படி அழ விட்டார் அவர். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம் வந்து பும்ரானாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெஜண்ட். அதாவது நான் ஏன் லெஜண்ட் சொல்கிறேன்னாக்கா, கவாஸ்கர், டெண்டுல்கர் அந்த லெவலில் நான் அவரை இது பண்ணுறேன். இந்தியாவுக்கு வந்து கிடைச்ச பெரிய கிஃப்ட் பும்ரா. ஓகே. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் பட் I hope the injury is not very serious and I hope he comes back quickly. பும்ரா இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட அந்த பேஸ் அட்டாக் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஆமாம், நல்ல பிக். ஆக்ஷனில் வந்து பிரமாதமான பிக் பண்ணாங்க அவங்க. அதனால் வந்து அவர் வந்து he will start the new ball. அவர் தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே. 62 விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்டு. பட் இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் கூட அவர் வந்து ஸ்டெடி பவுலர், பியூட்டிஃபுல் பவுலர், அண்ட் நியூ பாலை யூஸ் பண்ணுற பவுலர். அவர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நியூசிலாண்டுக்கு விளையாடும் போது பிரமாதமாக பவுலிங் போட்டு 2-3 மேட்ச் இந்தியாவை வந்து தோற்கடிச்சிருக்காரு அவர். அதனால கண்டிப்பாக இஸ் எ வெரி குட் பவுலர். நல்ல ஆப்ஷனில் நல்ல பிக் அது. அப்புறம் மிச்சல் சாண்ட்னர் வச்சிருக்காங்க அவங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஆல்ரவுண்டர். அவரை வந்து சிஎஸ்கேல இருந்த ஆள் அவர். சரியா யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு பேர் நான் யூஸ் பண்ண நான் கண்டிப்பா சொல்லுவேன் அது. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு, அதனால வந்து ப்ரையாரிட்டி வாஸ் கிவன் டு ஜடேஜா. சாண்ட்னர் இருந்தாலும் நம்ம இப்போ கூட ரீசெண்டா நடந்த மேட்ச்ல பார்த்துருக்கோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் எப்படி வந்து ஸ்லோ ஃபிளைட்ல அழ விட்டார் பேட்ஸ்மேன் நம்ம பார்த்தோம். எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ ரியலி சின்டிலேட்டிங் பவுலர் அவர், கொஸ்டினே கிடையாது. ஓகே. இப்போ அந்த பவுலிங் அப்போ தீபக் சாகர் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? தீபக் சாகர் வந்து இன்ஜரி ப்ரான். அது என்ன ப்ராப்ளம்னாக்க, தீபக் சாகர் எந்த சீசனுமே ஃபுல்லாக விளையாடுனது கிடையாது. அவர் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் இப்படி விளையாடுவார், உடனே கை காலை பிடிச்சிப்பார், உள்ளே போய் உட்காந்துருவார். அந்த வருஷம் ஃபுல்லாக இன்ஃபேக்ட் அவர் பெரிய ஒரு தடவை 14-15 கோடிக்கு அவர் எடுத்தாங்க. அவர் 14 மேட்ச் கூட விளையாடல மொத்தம். அந்த மாதிரி அவர் கெட்ட பேர்லாம் உண்டு. இன்ஜரி ப்ரான் அவர். எப்போ பாரு இன்ஜுரி அவருக்கு. ஸோ ஃபிட்னஸ் கிடையாது. பட் நியூ பாலில் நல்ல பவுலர், குட் பவுலர். பட் இன்ஜுரி சஸ்டெயின் ஆகலைனாக்க ஒரு டீமுக்கு வந்து இட்ஸ் அ பர்டன். மும்பை இந்தியன்ஸ் பேசும்போது ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளேயில் நல்லா போடுவார். அப்போ டெத்து யார் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவா? டெத் பவுலிங்லேருந்து இப்போ வந்து இவர் இல்லாதனால, பும்ரா இல்லாதனால கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் வந்து 2 ஓவர்ஸாவது போட்டாகணும் கடைசியில். அது ஒன்று இருக்குது. தென் இந்த ஹர்திக் பாண்டியா இல்லாதனால கொஞ்சம் வீக் அவங்க போலிங் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு. ஓகே. ஸோ அதை வந்து சிஎஸ்கே கேபிட்டலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, டெத் ஓவர்ஸில் வந்து மும்பை அவ்வளோ வெல்த்தாக இல்லாததுனால அது வந்து சிஎஸ்கேல முக்கியமாக தோனிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது.
கண்டிப்பா தோனி பட் முன்ன இருக்கிற மாதிரி ஃபார்ம்ல இருக்காதான் தெரியல தோனி. இல்ல எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப ஃபிட்டும். நான் லாஸ்ட் இயர் கூட இன்ஜுரி இருந்தது, இப்போ அது கூட இல்ல, டோட்டல் ஃபிட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபிட்டா இருந்தா வெல் அண்ட் குட், ரசிகர்கள் கொண்டாட்டம் தான். இருந்தாலும் அந்த ஃபிட்னஸ் அந்த ஃபார்ம் இருக்கான்னு தெரியல. அண்ட் இப்போ வந்து இந்த டெக்னிக் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ என்னாச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் போலர்ஸ் வந்து ஸ்லோ பவுன்சர் போடுறாங்க கடைசியில் அண்ட் யார்க்கர்ஸ் போடுறாங்க. இந்த யார்க்கர் அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூப் ஷாட் ஆகணும். இந்த ஸ்ட்ரைட்டில் 6 அடிக்கிறதுலாம் நடக்காது, ஏன்னாக்கா கரெக்டாக கால் கட்டியில் போடுவாங்க யார்க்கர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி இந்த ஸ்கூப் ஷாட் விக்கெட்டுக்கு தலைக்கு மேலே அடிக்க கற்றுக்கணும். சூரியகுமார் அந்த மாதிரி பிளேயர், நிக்கோலஸ் பூரான், ஆமாம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சாதான் அந்த கடைசியில் வந்து டெத் ஓவர்ஸில் அவங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் தோனிக்கு அந்த குவாலிட்டியே கிடையாது. அவர் வந்து ஸ்ட்ரைட்டில் 6 அடிச்சு தான் பழக்கம் அவருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போலாம் வந்து அந்த மாதிரி போட்டு கொடுக்கும் பவுலிங் போட மாட்டாங்க. ஏன்னா ஓவர் த இயர்ஸ் பார்த்துருக்காங்க எப்படி போடணுன்ட்டு கற்றுன்னு இருக்காங்க எல்லோரும். அதனால் ஈவன் ஜடேஜா ஆல்சோ கடைசியில் வராரு. அவர் வந்து ஸ்ட்ரைட்லேயும் மிட் ஆன் லாங் ஆன் அடிப்பார் பிரமாதமாக. பட் இந்த ஸ்கூப் ஷாட்லாம் அவங்களுக்கு கிடையாது. சிஎஸ்கேல ஸ்கூப் ஷாட் விளாட்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் எப்படின்னாக்கா இந்த திரிபாத்தின்னு ஒருத்தர் இருக்கார். ஆமாம், அவர் இனிஷியலாகவே ஸ்கூப் ஷாட் ஆடுவார் ஃபர்ஸ்ட் பாலே. அந்த மாதிரி ஆளை வந்து என்ன கேட்டாக்கா பேக்கில் வச்சுக்கிறது பெட்டர். முதல்ல அனுப்பிச்சிட்டு விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்கில் அனுப்பிச்சு ஒரு மாதிரி கலக்கலாம். ஓகே, அது மாதிரி. இப்போ மும்பை பவுலிங்கை பற்றி பேசும்போது சிஎஸ்கேல வந்து ஸ்பின் நல்லா இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்களோட திறன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிஎஸ்கே வந்து தோனியோட ஃபேவரட் பவுலர் வந்து பத்திரனா. ஓகே, பத்திரனா வண்டர்ஃபுல் பவுலர் நோ டவுட். ஆனால் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் அகைன். ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் மாற்றி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு தெரியல. இப்போ அந்த இன்ஜுரிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பட் அதனால் இந்த எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. அடிக்கடி ஃபுல் டாஸ் எல்லாம் போடுறாரு. ஆமாம், இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் முன்ன மாதிரி இல்லை. ஸோ சாம் கரன் வேறு இருக்கார், அவரை விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் 11ல். ஸோ அவரும் பத்திரனாவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சிஎஸ்கே மெயினாக ஸ்பின்னர்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னாக்கா அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர், ஆமாம், இந்த 3 பேர் நம்பி இருக்காங்க அவங்க. பட் 100 விளையாடினாக்கா சாம் கரன் விளையாட முடியாது. ஸோ ஃபாரினர்ஸ் இதில் அடி வாங்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், அஸ்வின், ஜடேஜா அண்ட் சாம் கரன், பத்திரனா, அந்த 4 பவுலர்ஸ் ப்ளஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலர் ஒருத்தர் இருக்கார், காம்போஜ். அவர் வந்து ஒண்டர்ஃபுல் பவுலர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ் எக்ஸலண்ட் பிக் ஆக்ஷனில். ஸோ அதனால் அவரை யூஸ் பண்ணணும், அவருக்கு நல்ல தைரியம் கொடுத்து நிறைய போட வைக்கணும், கெடுத்துடக்கூடாது அவரை இது பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கே நல்லா யூஸ் பண்ணாக்க, ஏன் நான் சொல்கிறேன்னாக்க சாண்ட்னர் யூஸ் பண்ணாமல் மோயின் அலியை விளையாடி சாண்ட்னரை கடைசியில் வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. இவங்க நிறைய மேட்ச் விளையாடல, இவங்க மோயின் அலி போய் வேஸ்ட்டாக சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒழுங்காக காம்போஸ் யூஸ் பண்ணாக்க வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பவுலர். இப்போது கம்பேர் டு வந்து பதிரானா, காம்போஸ், நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட் சீசன்ஸில் பதிரானா நல்லா போட்டிருக்கலாம், ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து காம்போஸ் தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கேவோட தோனியோட அந்த பிளானே என்னன்னா, ஒரு பிளேயருக்கு கண்டினியூஸாக சான்ஸ் கொடுக்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது. பதினானாவை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா தோனி வந்து கூட்டிகிட்டு வந்து வேணும்னு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. தோனியோட செல்லப்பிள்ளை பத்திரனா. ஸோ அவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ண மாட்டார் அன்லெஸ் பத்திரனா பிகம்ஸ் அன்ஃபிட், ஃபிசிக்கலி அன்ஃபிட். மற்றபடி பத்திரனா விளையாடுவார், ரைட்? ஓகே, அது ஒன்று. தென் சாம் கரன் ஒரு 100 பிச்சு ஸ்பின் எடுத்தால் 100 விளையாடுவார், இல்லைனா சாம் கரன் விளையாடுவார். ஓகே, அது மாதிரி சாம் கரன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஆல்ரவுண்டர். ஆமாம், அண்ட் நியூ பால் பவுலர். ஆமாம். ஸோ அதனால் பட் ஸ்பின்னர்ஸ் ஏற்கனவே ஜடேஜா அண்டு அஸ்வின் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு 2 ஸ்பின்னர் போவேன் எனக்கு. அது தவிர ரவீந்திரா வேறு இருக்கார். ஆமாம், ரச்சின் ரவீந்திரா இருக்கார். ஸோ 3 ஸ்பின்னர் போதும். ஸோ என்ன கேட்டாக்க மை 11 வில் பி ருத்துராஜ் அண்ட் கான்வே அண்ட் நம்பர் 3 இவங்க என்ன திரிபாத்தி அனுப்புவாங்க. நான் சொல்கிறேன், இன்ஸ்ட் ஆஃப் திரிபாத்தி ஐ வில் பிளே ரவீந்திரா, அதுக்கப்புறமா சிவம் துபே, அதுக்கப்புறமா தோனி, ஜடேஜா, தென் திரிபாத்தியை விளையாடுவேன். திரிபாத்தி அவர் ஹூடா 2 பேரில் ஒருத்தர் விளையாடுவேன். ஏன்னா அவங்களுக்கு டுவர்ட்ஸ் எண்டு வச்சுக்கிறது நல்லது, அந்த டெத் ஓவரில் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிகாஸ் மற்றவங்களுக்கு வந்து இந்த இம்ப்ரோவைசேஷன் கிடையாது, அதனால். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் சாம் கரன், அஸ்வின்,
பத்திரனா, நூரகம். காம்போஜ். ஓ காம்போஜ். ஓகே. இப்போ This is my சாம் கரனை பற்றி பேசணும், நியூ பால் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போனண்ட்ல வந்து ரோஹித் சர்மா வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக ரொம்ப திணற ஒரு ஆமாம் ஆள். ஆமாம். இப்போ வந்து அவங்க ரோஹித் சர்மாவை மைண்ட் பண்ணி சாம் கரன் எடுப்பாங்களா, இல்ல வந்து அவர் வேண்டாம் அப்படி நூர் அகமது இந்த மாதிரி செலக்ட் அதான் பண்றது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிச். ஓகே. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்னா 100 அகமது சேஃபாக விளையாடுவாங்க அவங்க. இல்லைன்னா வந்து சாம் கரன். சாம் கரன் ஹிட்டர் தான். இல்லை, சாம் கரன் வந்து பேட்டிங் வந்து ஹிட்டரு, நல்லா அடிப்பார். பட் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீம் போலர். ஸோ இனிஷியலாக 2-3 விக்கெட் எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவர். பத்திரனா வந்து இனிஷியலாக விக்கெட் எடுக்க மாட்டார், கடைசி டெத்தில் தான் நல்லா போடுவார் பத்திரனா. அதனால் அவர் வந்து நம்ப முடியாது. நியூ பால் போடுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சாம் கரன், காம்போஜ் 2 பேரும் எடுத்து போடலாம். ஓகே. இப்போது சென்னையோட ஓப்பனிங் பேரை பற்றி பேசி ஆகணும். என்னன்னா ருத்ராஜ், கான்வே 2 பேருமே கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறவங்க. ஆனால் ரச்சின் வந்து எடுத்த உடனே அடித்து ஆடக்கூடிய ஒரு ஆள். ஒருவேளை கான்வே வந்து ஒன் டவுனாக போட்டுட்டு ரச்சின் முன்னாடி இல்லை, அது என்னன்னாக்கா எடுத்த உடனே அடிக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பெரிய பெரிய பேட்ஸ்மேன் பார்த்துக்கலாம், கிறிஸ் கெயில் பார்த்துருக்கலாம். அவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் டாட் பால் நிறையா கொடுத்துருவார், அடிக்கவே மாட்டார். அப்புறம் தான் ஸ்லோ 3rd ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பார். அதான் அதை மேக்கப் பண்ணிடுவார் கடைசியில். செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் கொண்டு போய் மேக்கப் பண்ணிடுவார். டிவிலியர்ஸ் அப்படி தான். அந்த மாதிரி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் எல்லாமே இனிஷியலாக ஸ்லோ. தோனி இனிஷியலாக ரொம்ப ஸ்லோவாக ஆடுவார். ஃபர்ஸ்ட் 10 பால்ல வந்து 5 ரன் தான் இருப்பார், அதுக்கப்புறமா பிக்கப் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ் வைஸ், பிகாஸ் போன உடனே பால் கண்ணுக்கு தெரியாது கொஞ்சம். ஓகே. அப்புறம் ஸ்லோவாக பெருசு பெருசாக ஆகும், தென் அடிக்கிறது ஈஸி. ஓகே. தட் இஸ் ஈவன் T20 இருந்தால் கூட தட் இஸ் அட்வைசபிள். சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர் பேசிட்டோம். இங்கே மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசணும். ஹர்திக் பாண்டியா இல்லை, சூரியகுமார் யாதவ் கேப்டன். ஆமாம். ரோஹித் சர்மா இருக்காரு. ஒரு டீமில் 5 கேப்டன் இருக்காங்க. சாண்ட்னர் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காங்க, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். ஆமாம். கடப்பாறை பேட்டிங் லைனப்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட லைனப் எப்படி சார் இருக்கு? சிஎஸ்கே டாமினேட் பண்ணி ஆடுற அளவுக்கு உண்டான லைனப் தானா, இல்லை ஸ்பின்னுக்கு எதிராக திணற ஒரு லைனப்பா? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு. சாம் கரன் வந்து ரோஹித் சர்மாக்காக வச்சுக்கலாம். இல்லைனா ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு 5 ஓவரில் மேட்சை டர்ன் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவரை இனிஷியலாக பிக் பண்ணணும், அவுட் ஆக்கணும். அதனால் சாம் கரனை வச்சுக்கிறது நல்லது. 1. செகண்ட் வந்து வில் ஜாக்சன் ஒருத்தரோட ஃபார் இது மும்பை. ஸோ அவரும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ ஹீ இஸ் அ குட் பேட் அண்ட் பட் அட் தி சேம் டைம் ஆஃப் ஸ்பின்னர்ஸோ அதை போடுவார் கொஞ்சம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ தென் நம்பர் 3 வில் பி திலக் வர்மா. ஓகே. சூரியகுமார் நம்பர் 4. திலக் வர்மா ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர். ஆமாம். அவர் வந்து இந்தியன் டீம்லேயே விளையாடுறக்கணும். அவர் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே எடுத்துன்னு போயிருக்கணும், அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இஸ் அ வெரி குட் பிளேயர். அவர் நம்பர் 3. நம்பர் 4 இப்படி சூரியகுமார். அதுக்கப்புறம் வந்து தே ஆர் மிஸ்ஸிங் ஹர்திக் பாண்டியா. நிறையா ப்ராப்ளம் இருக்காங்க. ஸோ நமன் தீர்னு ஒருத்தர் எடுப்பாங்க. அந்த நமன் தீர்னு படம் இல்லாட்டா கூட ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுவார். தென் சாண்ட்னர் இஸ் an ஆல்ரவுண்டர். ஆமாம். டெஃபினட்டாக வந்து ஹீ கேன் பேட் ஹையர் அப் இந்த ஆர்டர். கண்டிப்பாக அவர் வந்து ஹி இஸ் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா வந்து பவுலர்ஸ் வருவாங்க. பவுலர்ஸில் வந்து இவங்க பும்ரா இல்லாதனால டாப் லைன் ஒரு பவுலரை எடுக்கலாம். ரீஸ் டாப் லைன் இங்கிலாந்து பவுலர், அவர் எடுக்கலாம். ஏன்னா நியூ பால் நல்லா போடக்கூடிய ஆள் அவர். அண்ட் தென் கரண் சர்மா ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர். தீபக் சஹார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து நியூ பால் போட்டுருவாங்க. பட் இதில் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுக்கணும்னாக்க அந்த டாப் லைக்கு பதிலாக முஜிப் ரஹ்மான், ஆப்கானிஸ்தான் பவுலர், அவர் எடுக்கலாம். ஏன்னா இஸ் எ மிஸ்ட்ரி பவுலர். ஸோ மொத்தத்தில் வந்து எம்ஐ சைடு வந்து கம்பேரிட்டிவ்லி வீக்கர் தேன் சிஎஸ்கே. ஏன்னா பிகாஸ் 2 பேர் இல்லை. 1, அவங்க டீம் ஒன்றும் செட் ஆகலை. பட் அவங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு மேட்சஸ்லாம் சரியாக விளாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாதி மேட்ச்க்கு அப்புறம் தான் அவங்க பிக்கப் ஆவாங்க அந்த மாதிரி. பட் சிஎஸ்கே வந்து ஆன் பேப்பர் இஸ் அ பெட்டர் சைட். அதில் ட்ரம்ப் கார்டு வில் பி சிஎஸ்கேக்கு சிவம் துபே. ஓகே. பட் என்ன ப்ராப்ளம்னா சிவம் துபேக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அவர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் டிரைவ் அடிப்பார், லாஃப்ட். அதுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி பவுலர்ஸ் போட்டால் தான் அடிப்பார் அவர். அவருக்கு இனிஷியலாக வந்து அவுட் சைட் ஆஃப் பவுன்சர்லாம் போட்டிங்கனாக்கா ஃபாஸ்ட் பவுலர் வச்சு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஸோ இவங்க டெஃபினட்டாக ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணியிருந்தாக்கா, சில டீம் வந்து ஹோம் ஒர்க் பண்ணாமல் சிவம் துபே வந்தவுடனே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர் கொண்டு வந்து அவர் பால் 6 அடிச்சுட்டு மேட்சை டேர்ன் பண்ணிட்டு போயிடுவார் அவர்.
அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக வயசாக பண்ணாக்க சிவன் துபாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஓகே, அதான் இப்போ இவங்களுக்கு இந்த அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் தான் மும்பைக்கு ட்ரம்ப் கார்டு. அவர் நின்னார்னா டேஞ்சரஸ். ஓகே, ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 170 180 இருக்கு. அது மாதிரி பிளேயர் அவர். மும்பையில் இந்த ரெக்லெக்டன் அப்படின்ற ஒரு பிளேயரை பற்றி பேசி ரிக்கல்டன். ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக ஃபாரினர் இதில் மாட்டிக்கிறார் அவர். வில் ஜாக்ஸ் ஆர் ரிக்கல்டன். ரிக்கல்டன் இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர். ஆமாம், அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் இல்லை. ஆமாம், அதனால ரிக்கல்டன் விளாடலாம், வில் ஜாக்ஸ் பேரா விளாடலாம். அந்த ஃபாரினர்ஸ் 4 ஃபாரினர்ஸ் யாருன்னாக்க ஐ டேக் ட்ரெண்ட் போல்ட், முஜீப் ஆர் டாப்லே, சாண்ட்னர் 3, ரிக்கல்டன் 4. ரிக்கல்டன். திஸ் வாட் மை டீம் இஸ் திஸ். பட் சுப்பீரியர் சைடுன்னு பார்த்தாக்கா சிஎஸ்கே. ஸோ நாளைக்கு இன் ஆல் ப்ராபபிலிட்டி சிஎஸ்கே வின். கம்ப்ளீட் பேலன்ஸ்டான டீம் தானே சிஎஸ்கே. பேலன்ஸான டீம் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. சேப்பாக்கில் வேலை விளாடுறாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அஸ்வின், நூர், ஜடேஜா 3 பேர் விளையாடுவாங்க. எனக்கு பொறுத்து என்ன தோணுதுன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்கேவோட அந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும், தோனி விளையாடுறாரோ இல்லையோ, அவர் கிரவுண்டில் நின்னா எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் இன்டர்வியூவில் படிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து 4 பால் ஆடுறாரு, அதில் வந்து 2 பாலும் 2 4 அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து தோனி வந்து ஒரு பிளேயரை தூக்கி லாங் ஆனில் இருந்தவரை தேர்ட் மேனில் கொண்டு வந்து நிறுத்துறாராம். அடுத்த பாலே வந்து வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாரு, நீங்கள் என்ன எப்படி அதை பண்ணீங்க அப்படின்னு. சும்மா லைட்டாக ஒரு மைண்ட் கேம் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாராம். இதை பொலாடுக்கு பண்ணி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தோனி ஃபீல்டில் இருக்கிறது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் போது. சிஎஸ்கேல எஸ், சிஎஸ்கேல வந்து தோனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி மும்பையில் வந்து ரோஹித் சர்மா பண்ணியிருந்தார். ஏன்னா தோத்த ஸ்டேஜ்லேருந்து வின் பண்ணிட்டு வந்து சாம்பியன்ஷிப்பே அடிச்சிருக்காரு. ஆமாம், 5 தடவை இதில் ஒவ்வொருத்தரையுமே கம்ஃபர்டபுள் இருந்ததே கிடையாது மும்பை. முதல்லாம் பயங்கர ஃபெயிலியர் இருக்கும், 4 மேட்ச் தோற்றுருவாங்க, அதுக்கப்புறம் தான் பிக்கப் பண்ணி விடுவார். அண்ட் கடைசியில் லைனாக வின் பண்ணிட்டு வருவார். ஸோ அவர் நல்லா பண்ணுவார். மொத்தத்தில் வந்து இப்போ கம்மின்ஸ் இருக்கார், இஸ் அ கிரேட் கேப்டன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அண்ட் ஒவ்வொரு டீம்லையும் நல்ல நல்ல கேப்டன் இருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, வில்லியம்சன் வாஸ் அ குட் கேப்டன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அவரை போய் இது டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆமாம், மார்க்ரம் வாஸ் அ குட் கேப்டன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸு தான் கேப்டன்சி கொடுக்கணுன்ட்டு ஒரு ஃபால்ஸ் நோஷன் வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. யார் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸும் ஏன் இந்தியன்ஸ்லாம் கேப்டன்சி கொடுக்கணும்? ஒய் நாட் ஃபாரினர்ஸ்? அவங்க மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் மோர் ஆக்சுவலாக பெட்டர் பிளேயர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டிடர், இது எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். 4 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு. தென் ஒவ்வொரு டீம்லையும் எடுத்துக்கோங்க. அங்கே கில், போன வருஷம் வில்லியம்சன் வச்சுருந்தே கில்லு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன், என்ன கேட்டால் ஃபாரினர்ஸ் கொடுத்தா பெட்டர். பிகாஸ் பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும், தே வில் பர்ஃபார்ம் வெரி வெல். இந்தியன்ஸ் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஓகே ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நாளைக்கும் பேசுவோம். நன்றி.